பாப்கார்ன் சாப்பிட்டோம்ல அங்க நீங்க இடத்துக்குள்ள கடக்கறன்னு சாப்பிட்டோம் இன்னும் பசி தீரல. அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா காலான்னு தெரியல. என்னடா ஆளை காணோம். ஓ என்ட்ரன்ஸ் அந்த பக்கம். சிஸ்டர் இங்க என்னலாம் இருக்கு? கொஞ்சம் அங்க பாரு கண்ணா. இங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் இருக்குமா, கீரை வடை, கேழ்வரகு வடை, பொடி, இட்லி, சாம்பார், இட்லி, தோசை, ரெட் ரைஸ், ஆனியன் பொடி. என்ன உங்க வேலைக்கு சேர்த்துக்கிறீங்களா? சரி ஓகே. எனக்கு வந்து ஒரு சப்பாத்தி, அப்புறம் ஒரு ராகி அடை, அப்புறம் சுண்டல். புரோட்டீன், கார்ப்ஸ். நான் டயட்ல இருக்கேன். ஃபைபர் மறந்துட்டேன். ஓகே. அரசியல்ல இதெல்லாம் சாதாரண. ஆக்சுவலா வந்து 25 ல இருந்து 80 ரூபீஸ் வரைக்கும் தான் மெனுவே. பன்னீர் தோசைலாம் 80 ரூபீஸ் தான். 100 ஆண்டு காலம் வாழ்க. நல்ல பசி சொன்னல. ஃபுல்லு சாப்பாடு மாதிரி சாப்பிடுவாங்க. அவ்வளோ பசி. கோராமணி, பச்சை பயிறு கூட வந்து குக்குவரெலாம் போட்டுருக்காங்க. நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. நல்லா சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்துட்டீங்க. செகண்ட் ரவுண்டு. நல்லா சாஃப்டா இருக்கு. நல்லா சூடா இருக்கு. நீங்க சாப்பிட்டு வீட்ல எப்படி பண்ணுவாங்க அம்மா? சுட அப்படி தட்டுக்குள்ள வந்துட்டே இருக்கணும் அந்த மாதிரி பண்றாங்க இங்க. பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. செம்ம. நம்ம சாப்பிடுறதுக்குள்ள செகண்ட் சப்பாத்தி சூடா வரும். சூப்பர். ஒரு சப்பாத்தி முடிக்கிறதுக்கு இன்னொரு சப்பாத்தி போடுங்கக்கா. ஆக்சுவலா ஒரு வீடு ஃபீல் கொடுக்குது. மூணாவது ரவுண்டு ராகி அடை சுட அது முருங்கைக்கீரை வெங்காயம் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. கூட தேங்காய் சட்னி. நம்ம ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் இதுவுமே ஃப்ரெஷ்ஷாக தட்டி தான் சுட்டு கொடுப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பெரியவங்க வருவாங்களாம். இது வந்து லொக்கேஷன் எங்கே தெரியுமா? சிட்லப்பாக்கம் லேக்கு பக்கத்துல இருக்கா. எல்லாம் வாக்கிங் முடிச்சுட்டு இங்கே ஹெல்த்தியாக சாப்பிட வருவாங்க. தொடர்பு வந்து குழம்பி குடில். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ஓகே. நான் போகிற வேகத்துக்கு இதுவும் முடிஞ்சிடும் போல இருக்கு. அக்கா ஒரு பன்னீர் தோசைக்கா. மறுபடியும் முதல்ல இருந்தா. இது 4th ரவுண்டு பன்னீர் தோசை சட்னி. அக்கா பன்னீர் வந்து எல்லாருக்கும் இவ்வளவு நினைப்பீங்க. டெபினெட்லி. ஓகேக்கா. சும்மா பேருக்கு பன்னீர் ஏதோ போட்டு கொடுக்காம வீட்ல செஞ்சா எவ்வளவு பன்னீர் அள்ளி போட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி இங்க பாருங்க. அள்ளி போட்டு எடுத்து வந்தா அதான். ஒரு வாய்க்கு பன்னீர் வரும் போல இருக்கு. அவ்வளவுதான் நம்மள முடிச்சுட்டீங்க போ. 80 ரூபீஸ்க்கு வர்த்தோ வருது. பாருங்க பன்னீர் ஸ்டஃபிங் பாருங்க. நிறைய ஆனியன் கேப்சிகம்லாம் போட்டு பண்ணிருக்காங்க. நான் வந்து இது பொறுமையா சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு போறேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபுட்டீஸ் ஃபைனிங்ஸை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பேஜ்ல இருக்க எல்லா குட்டி vlog-ம் பாருங்க. ஃபன்னா இருக்கும், ஜாலியா இருக்கும். பை.